வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே. நம்ம ஏற்கனவே இயல் 5 உள்ள மொழிபெயர்ப்பு கல்வியை பற்றி என்ன செஞ்சிட்ருக்கோம், படிச்சிட்ருக்கோம். அதில் மொழிபெயர்ப்பு தொடக்கம் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மொழிபெயர்த்தல் என்ற தொடர் தொல்காப்பியரினுடைய மரபியலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது மகாபாரதம் தமிழ் படுத்து மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பிலிருந்தும் மொழிபெயர்ப்பை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், தெரிந்து கொண்டோம் என்று சொன்னேன். அடுத்ததாக பாருங்கள், வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும் பிறமொழி கதைகளை தமிழ் படுத்தியமையை புலப்படுத்துகிறது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளையே தழுவி படைக்கப்பட்டவையே இல்லையா. இப்போ நம்ம மொழிபெயர்ப்பை வச்சு எந்தெந்த இலக்கியங்களில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கோம், ராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பராமாயணம், வில்லி பாரதம், சீவக சிந்தாமணி முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை. ராமாயணமும் மகாபாரதமும் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி தமிழில் எழுதப்பட்ட காப்பியங்களாகும். அடுத்தது பாருங்க, இன்னைக்கு காலகட்டங்களில் மொழிபெயர்ப்பினுடைய தேவை என்ன, தேவை மொழிபெயர்ப்பு நமக்கு எதுக்கு தேவைங்கிறத பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று. விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது. பல்வேறு மாநிலங்களில் இருக்கின்ற சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன. ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். உலகப் போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொகு சாஸ்ட் என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர். அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹீரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள். அந்த தொடருக்கு பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பதாம். ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர். இது உண்மையெனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம். இன்றைக்கி மொழிபெயர்ப்பு ஏன் தேவை? இப்போ இந்தியாவை பார்த்திங்கன்னா பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள், பல்வேறு மாநிலங்கள் இதெல்லாம் இருக்கிறது தான் நம்மளுடைய இந்தியா. அதனால் நம்மளுடைய அரசு என்ன செஞ்சதுன்னா, ஒரு மொழியில் இருக்கக்கூடிய நல்ல நூல்களையும் நல்ல செய்திகளையும் இன்னொரு மொழியில் என்ன செஞ்சது, மொழிபெயர்த்தது. அதே சமயத்தில் பல்வேறு மாநில எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியவர்களுடைய நூல்களையும் அரசாங்கமே என்ன செஞ்சது, வெளியிட்டது. இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் தமிழக அரசு, இந்திய அரசு, ஆந்திர அரசாங்கம் இவங்க, அதாவது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தது தான் நம்மளுடைய இந்தியா. அதனால் இந்திய அரசு இதெல்லாம் செவ்வனே செய்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு உலக போரின் போது ஜப்பான் மீது குண்டு வீசுவதற்காக அமெரிக்கா தயாராக இருந்தபோது நாங்கள் இந்த மாதிரி குண்டு வீச போகிறோம் அப்படின்னு சொல்லி சரணடைங்க, இல்லைன்னா குண்டு வீசிடுவோம் அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்பிச்சது. உடனே அதற்கு ஜப்பான் மொகு சாஸ்ட், அதாவது கொஞ்சம் விடை தர அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுதான், பதில் அனுப்பியதான். ஆனால் அது அமெரிக்கர்கள் மொழிபெயர்ப்பு இல்லாதனால தவறாக புரிந்து கொண்டு ஹிரோஷிமா, நாகசாகியின் மீது குண்டு வீசியதாக வரலாறு கூறுகிறது. அதனால் மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் உலகம் பல அழிவுகளை சந்திக்க நேரும் என்பது இதிலிருந்து நமக்கு என்ன செய்து தெரியுது. அடுத்தது பாருங்க, மொழிபெயர்ப்பு கல்வி. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதில் பெற முடியும். பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். நாடு, இன, மொழி எல்லைகள் கடந்து ஓருலக தன்மையை பெற முடியும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இல்லையா. மொழிபெயர்ப்பு கல்வியை அனைத்துலமாக ஆக்குவதன் மூலம் நம்ம எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு தேவையான அனைத்தையும் என்ன செய்ய முடியும், உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் அவங்க மொழியை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்க மொழி தெரியலைன்னா அவங்க அந்த மொழி தெரிந்த ஒருவரை நம்மளோட கூட கூட்டிகிட்டு போனால் அது மொழிபெயர்த்து நமக்கு என்ன செய்வாங்க,
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலக்கிய இறக்குமதி. பிற மொழி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாக்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலை சிறப்புடையதாக இருக்கின்ற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது. இத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையிடுகிறது. மொழிவேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் இல்லையா? இப்போ இலக்கிய அனுபவங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு மொழியினுடைய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு என்ன செய்யுது? உதவுகிறது. அதே மாதிரி அனுபவத்தை எழுதுவதற்கும் அதனுடைய கலை சிறப்பை ஒரு மொழியினுடைய அனுபவத்தையும் அந்த கலை சிறப்பை எழுதுவதற்கும் பொதுநிலையை பெறுவதற்கும் அந்த மொழிபெயர்ப்பு என்ன செய்யுது? அவசியமாகிறது. ஒரு மொழி தங்களுக்கே உரியது என உரிமை கொண்டாடினாலும் அந்த மொழி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழிக்கு வேலி என்பதை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்ட ஷேக்ஸ்பியர், அதாவது மொழிபெயர்ப்பின் மூலமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே எல்லா நாடுகளிலும் என்ன செய்கிறாங்க? ஷேக்ஸ்பியரை கொண்டாடுறாங்க. அடுத்தது 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன. ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கிலம் வழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகமாகின. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் எஞ்சும். இதேபோல தமிழ் நூல்களும் பிற மொழிகளும் அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான் இல்லையா? அன்றைக்கி 18ஆம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் என்ன செய்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஐரோப்பிய நூல்கள் நிறைய தமிழ் மொழியில் என்ன செஞ்சு அறிமுகமாகி இருக்கின்றன. இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் வெகு சிலதான் எஞ்சும். இதே போலதான் தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகமாகின. சாரி, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னம்மா? பிற மொழிகளுக்கும் அறிமுகமாயின. தமிழுக்குரிய நூலாக இருந்தாலும் திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக என்ன செஞ்சது? மாறியது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகமே விவிலியத்துக்கு அடுத்ததாக, பைபிளுக்கு அடுத்ததாக அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய திருக்குறள் தான். அதனால் இந்த உலகமே இன்றைக்கி திருக்குறளை என்ன செய்து கொண்டாடுகிறது. அதுக்கு என்ன காரணம் நினச்சிங்கன்னா மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் சில படைப்பாளிகளும் கூட என்ன செய்ய முடியாது? உருவாகியிருக்க முடியாது. ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது. கம்பன் இருந்திருக்க முடியாது. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும். ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள். அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள். நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் ஒரு படைப்பாளியே இன்றைக்கி என்ன செஞ்சுருக்க முடியாது? உருவாகியிருக்க முடியாது. ஷேக்ஸ்பியரு, கம்பன், ரவீந்திரநாத் தாகூர் ஆகியவர்களை பற்றி இன்றைக்கி உலகம் என்ன செஞ்சுருக்காது? அறிந்திருக்காது. மொழிபெயர்ப்பு இருந்ததுனால தான் இவங்களெல்லாம் இன்றைக்கி உலகமே என்ன செய்து அறிகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதியினுடைய கவிதைகளும் பிற மொழிகளில் மொழிபெயர்த்திருந்தார். அதுக்கு மிக உயரிய விருதுகள் என்ன செஞ்சுருக்கோம்? கிடைச்சிருக்கோம். ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை எப்படி மதிப்பீடு செய்கிறோன்னா அந்த நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதை வச்சு தான் அந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை மதிப்பீடு செய்கிறோம். அதுபோல ஒரு நாட்டினுடைய மொழிபெயர்ப்பின் நூல்களின் எண்ணிக்கையை வைத்து தான் அந்த நாட்டினுடைய பண்பாட்டையும் அறிவியையும் என்ன செய்வாங்க? மதிப்பிடுவார்கள். நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களான பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம். எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பு வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மையை பெறுகின்றன. ராகுல் சாங்கிரித்தியன் 1942ஆம் ஆண்டு ஹைதராபாத் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்று ஒரு நூலை ஹிந்தியில் எழுதினார். 1949ஆம் ஆண்டு இந்நூலை கணமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 1949 கணமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு,
ராகுல் சாங்கிருத்தியன் எழுதிய வல்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் பல பேர் பல ஆண்டுகளாக என்ன செஞ்சுருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. 1949 கணமுத்தையா, 2016 டாக்டர் என் ஸ்ரீதர், 2016 அதே ஆண்டு முத்து மீனாட்சி, 2018 யூமா வாசுகி ஆகியவர்கள் வல்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை வெளியிட்டார்கள். ஒவ்வொரு இந்தியரும் விரும்பி படிக்கக்கூடிய நூலாக இது திகழ்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கைகளை பெற்றிருக்கிறோம். இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தில் வழியாகவே பெற்றிருக்கிறோம். பிறமொழி வடிவங்கள், இலக்கியங்கள், இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அதுபோன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளை எடை போடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இல்லையா? மொழிபெயர்ப்பு எதற்கெல்லாம் உதவுகிறதுன்னு பாருங்க. பிற இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி அந்த மொழியினுடைய சிந்தனை, வடிவம், உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற பல வகை கூறுகளை எடை போடுவதற்கு இந்த மொழிபெயர்ப்பு உதவுகிறது. மொழிபெயர்ப்பின் செம்மை. 100 ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஷ்ட் எவே என்பதே தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 100 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும். அதில் உறங்கி கொண்டிருந்தோர் என மொழிபெயர்த்திருப்பது பெரும் பிழையே. இல்லையா? ரயிலுக்குள்ளே உறங்கிட்டு இருந்தவங்க வெள்ளம் அடித்து செல்லப்படலை. அந்த ரயில்வே தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய கட்டையில் படுத்து தூங்கினவங்கள தான் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சு. ஆனால் அந்த செய்தித்தாள் ரயிலில் உறங்கி கொண்டிருந்தவர்கள் என்று செய்தி வெளியிட்டது. அது ஒரு பெரும் பிழைதான். கேமல் என்பதற்கு வடம், ஒட்டகம் என 2 பொருள் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். இல்லையா? கேமல் அப்படின்னு சொன்னால் வடம்ங்கிற பொருளும் உண்டு, ஒட்டகம் என்ற பொருளும் உண்டு. ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம். ஊசி காதில் வடம் நுழையாதுங்கிறது தான் கரெக்டு. இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும். அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே. மொழிபெயர்ப்புகள் கழிவின்றி, சிதறலின்றி மூலமொழியின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவே அமைய வேண்டும். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது. பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர். தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதை சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர். அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர். டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது. ஆகவே டெலகிராஃப், டெலிவிஷன், டெலிஃபோன், டெலஸ்கோப், டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிற போது தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி, தொலை அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரிப்ட், டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும் போது படியெடுத்தல், மாறுதல், உருமாறுதல், செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. இங்கு டிரான்ஸ் என்ற முன்னோட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு இடம் பார்த்து மொழிபெயர்ப்பு முறையாக என்ன செய்யப்பட வேண்டும். அடுத்தது பாருங்க, பல்துறை வளர்ச்சி. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை எனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்றுமொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இதனால் புது வகை சிந்தனைகள், மொழி கூறுகள் பரவுகின்றன. இல்லையா? இப்போ தெலுங்கில் வெளிவந்த ஒரு படத்தில் தமிழில் டப் பண்ணி வெளியிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? மொழிபெயர்ப்பு. இல்லையா? ஹாலிவுட்டில் உள்ள ஒரு திரைப்படத்தை தமிழில் வெளியிடுறாங்கன்னா அதற்கு காரணம் மொழிபெயர்ப்பு. ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய திரைப்படத்தை தமிழில் வெளியிடுறாங்கன்னா அதற்கு காரணம் என்னது? மொழிபெயர்ப்பு. அதனால தான் அனைத்து மொழி பேசும் மக்களையும் இந்த மொழிபெயர்ப்பு சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் புது வகையான சிந்தனைகளும் மொழி கூறுகளும் என்ன செய்து பரவுகின்றன. அடுத்தது பாருங்கள், மொழிபெயர்ப்பின் பயன். இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன. இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லையா? இரவுல செய்தி பார்க்கும் பிபிசி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம். அந்த செய்தியை சன் நியூஸோ இல்லை நியூஸ் 7 வெளியிடுதுன்னா அது மொழிபெயர்த்து தான் என்ன செய்ய முடியும்? வெளியிட முடியும். அது அந்த தொலைக்காட்சியில் காணக்கூடிய செய்திகளை எல்லாம் கூட நமக்கு மொழிபெயர்த்து தான் என்ன செய்து கிடைக்கின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குறது வரைக்கும் நம்மக்கிட்ட மொழிபெயர்ப்பு துணை இருந்து கொண்டே இருக்கிறது.
இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க, அரசியலை உருவாக்க, பொருளியலை உருவாக்க, சமூகவியலை உருவாக்க, இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பு தான் உதவுகிறது. இன்றைக்கி வளர்கிற நாடுகளில் அரசியல், அறிவியல், பொருளியல், சமூகவியல் எல்லாத்தையும் உருவாக்குவதற்கு இன்றைக்கி எது தான் பயன்படுகிறது? மொழிபெயர்ப்பு தான் பயன்படுகிறது. மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது. காலத்தால், இடத்தால், மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது. காலத்தாலும் மொழியாலும் பிரிந்து கிடக்கக்கூடிய அந்த மனித சமூகத்தையும் இணைக்கக்கூடியது மொழிபெயர்ப்பு. கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது. பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒழுங்கு சேர்த்து நமக்கு தருவது எதுதான்? மொழிபெயர்ப்பு தான். மொழிபெயர்ப்பு தான் உலகளாவில் மனிதனை பொதுமையாக்குகிறது என்று சொல்லலாம். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம், 2ஆம் இடம் மலையாளம், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம், வடமொழி, ரஷ்ய மொழி, வங்க மொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன. ஜெர்மன் நாட்டில் ஒரு ஆண்டில் 5000 நூல்களை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க. புள்ளி விவரப்படி தமிழ் நூல்கள் தான் பிற மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் முதலிடம் ஆங்கிலத்தில் இருக்குது, 2ஆம் இடம் மலையாளம், 3ஆம் இடம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. தெலுங்கு, இந்தி, கன்னடா, வடமொழி, ரஷ்ய மொழி, வங்கமொழி, மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன. மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது. பிற இனத்தவரின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது. அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது. அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது. உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்களை என்று குறிப்பிடுவார்கள். மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்தது பாருங்க, மொழி வளர்ச்சி. நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான். இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான். செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது தமிழ் ஆங்கில தொடரமைப்புகளையும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளையும் கடந்து அதன் தீர்வாக மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இல்லையா? நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில விதிமுறை மீறல்களை செய்ய தான் செய்வான். பிற மொழிகளிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் போது தமிழ் மொழியில் செய்யுள் தொடர்கள் தான் அதிகமாக இருந்தது. அப்போ அச்சு ஏற்றுவதற்காக உரைநடையை நம்ம பயன்படுத்த தொடங்கிறோம். அப்போ தான் உரைநடையினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது, எதை மொழிபெயர்க்க வேண்டும்? எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும். ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக்கூடாது. பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை அடைய வேண்டும். சிறு குழுவினர் பேசும்போது ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள். ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை. தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவியிருக்கும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தனை பணிகளில் ஈடுபட வேண்டும். தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும். இதனை குலோத்துங்கன் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை கிடைச்சிருக்குன்னா உலகளாவில் அந்த நம் தமிழ் மொழியை உலகத்திற்கே அறிமுகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நல்ல இலக்கியங்களையும் கவிதைகளையும் பிற மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழினுடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதையே தான் குலோத்துங்கன் சொன்னார். காசினியில் உலகத்தில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழ் மொழியில் மன்னர்கள் கண்டுள்ள எல்லா கலைகளும் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும். அதை பிற மொழிகளில் மொழிபெயர்த்து தமிழிலும் பேசி மகிழ்தல் வேண்டும். தமிழர்களினுடைய பெருமையை உலகமும் பேசி மகிழ்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்தது பாருங்கள், இந்த மொழிபெயர்ப்புக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும் மொழிபெயர்ப்பை கல்வியாக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவும் சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும் ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்குவதும்
பட்டறைகள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும். மொழிபெயர்ப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு மொழிபெயர்ப்புக்குன்னு ஒரு நிறுவனம் உருவாக்க வேண்டும். அந்த மொழிபெயர்ப்புங்கிறத கல்வியில் ஒன்றாக என்ன செய்யணும், கொண்டு வர வேண்டும். நிறைய சொற்களஞ்சியங்கள் என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். நிறைய கருத்தரங்குகள், பயிற்சி பட்டறைகள் எல்லாம் என்ன செய்யணும், நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய நூல்களை மொழிபெயர்த்து அந்தந்த மொழியில் என்ன செய்யணும், மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனம் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது வெவ்வேறு படைப்புகள் மட்டுமல்லாமல் துறை சார்ந்த மொழிபெயர்ப்பும் நமக்கு அவசியம். இலக்கியத்தில் மட்டும் மொழிபெயர்ப்பு இருக்கக்கூடாது. அறிவியல், வரலாறு, அது மாதிரி சொல்கிறாரு. துறை சார்ந்த மொழிபெயர்ப்பும் இருக்க வேண்டும். அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். அதை தான் பாரதி சொன்னார். சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும். அங்கிருந்து கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக இருக்க வேண்டும் என்று பாரதியினுடைய கனவு இன்றைக்கும் நனவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மொழிபெயர்ப்பு கல்வி மிகவும் இன்றியமையாததாகும். இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். நேரில் நடத்துன மாதிரி இல்லை, எனக்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லை. டிசம்பர் 10 உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதங்காட்டி போர்ஷன் முடிக்கணும். நான் 5வது இயல் தான் வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு இயல் வேறு பெண்டிங் இருக்குது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கூல் திறந்துச்சோடனே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேயா? அப்புறம் இந்த அடுத்தது திருவிளையாடல் புராணம் இருக்கும். அதுவும் ஒரே இதில் நான் என்ன செஞ்சிடறேன், முடிச்சிடுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.